7 இந்த 7ன்ற நம்பர் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே க்ளோஸான நம்பர்னு சொல்லலாம். எப்படின்னா 7 days of the week, 7 wonders of the world, 7 musical notes இருக்கட்டும், 7 continents இருக்கட்டும், ஏன் நம்ம தல தோனி அவரோட ஜெர்சி நம்பர் 7, ரெயின்போ கலர்ஸ் 7, இப்படி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த 7ன்ற நம்பர் எங்க லைஃப்லயும் ஒரு க்ளோஸான நம்பரா இருக்கு. எப்படின்னா இன்னைக்கு டெக்ரீல்ஸோட 7th பர்த்டே, இது பர்த்டேன்னு சொல்றதா ஆனிவர்சரின்னு சொல்றதா, இந்த 7th இயர்ல நாம ஆண்ட்ராய்ட் 10ஓட 7 ஃபீச்சர்ஸ், ஹிடன் ஃபீச்சர்ஸா ட்ரிக்ஸா நாம அதை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். டெக்ரீல்ஸ்ல இருந்து நான் உங்க பிரபாகரன். ஆண்ட்ராய்ட் வருஷம் ஒரு ஓஎஸ் அவங்களோட வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல 10 வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மேஜர் அப்டேட்னு சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் 10 வந்ததுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணிட்டு அவங்க போன் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தா என்னன்னா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நீங்க தலையை தான் சொல்லுவீங்க. ஆனா ஆண்ட்ராய்ட் 10ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. அதுல ஒரு 7 ஃபீச்சரை மட்டும் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, கூகுள் அவங்களோட ஆண்ட்ராய்ட் 10 ரிலீஸ் பண்றப்போ ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. அது எல்லாமே அவங்களோட ஸ்டாக் ஓஎஸ்ல இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்ட் 1லயும் இருக்கும். இதே மற்ற டிவைசஸ் லைக் ஒன் பிளஸ் இருக்கட்டும், எம்ஐயா இருக்கட்டும், ஆனரா இருக்கட்டும், அவங்கலாம் தனித்தனி ஓஎஸ் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி ஒரு சில பேருக்கு அந்த ஃபீச்சர் இல்லாம இருக்கலாம். பட் எல்லாருக்கும் இருக்கா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இப்ப டெமோ காட்டுறதுக்காக நான் என்ன போன் யூஸ் பண்ணேன்னா OnePlus 5T. இதுல ரீசெண்டா தான் எனக்கு ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்டே வந்துச்சு. அதுக்கு இந்த ஆட்டம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபீச்சர் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லைவ் கேப்ஷன். இந்த ஃபீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னு சொல்லலாம். நாம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு படத்தை போன்ல பாக்குறப்ப கீழே சப்டைட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு படத்தையும் சப்டைட்டிலையும் மாத்தி பார்த்துருப்போம் இங்கிலீஷ் படத்துக்கெல்லாம். ஏன்னா நம்மளுக்கு டைலாக் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா கன்வே ஆகாது அப்படின்றதுனால. அதே உங்க போன்ல இருக்க சாதாரண வீடியோக்கு இருந்தா எப்படி இருக்கும், அதுவும் நீங்க நெட்டு ஆஃப் பண்ணியே வச்சிருந்தாலும் நீங்க போன்ல பிளே பண்ற சவுண்டை கேட்டு அதுக்கு கேப்ஷன் கொடுத்தா எப்படி இருக்கும். எஸ், அதுதான் இந்த லைவ் கேப்ஷன். இந்த லைவ் கேப்ஷன் இப்போதைக்கு எல்லா டிவைசஸ்லயும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட டிவைசஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சல் டிவைசஸ்ல இருக்குது, அது மட்டும் இல்லாம கேலக்ஸி S20ல இருக்குது, அப்புறம் ஒன் பிளஸ் 8 சீரிஸ்ல இருக்குது. இது எப்படி யூஸ் பண்றது? சோ நீங்க உங்க போன் எடுங்க, செட்டிங்ஸ்குள்ள போங்க, செட்டிங்ஸ்ல லைவ் கேப்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அங்க பாத்தீங்கன்னா இங்க லைவ் கேப்ஷனை டாகுல எனேபிள் பண்ணுங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு இங்கிலீஷ் வீடியோவையுமே நீங்க உங்க போன்ல பாத்தீங்கன்னா உங்க போன்ல பிளே ஆகிறப்ப வர்ற சவுண்டை கேட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கேப்ஷன்ஸ் கொடுக்குதோ இந்த மாதிரி தான். The big reveal didn't make the final cut in the live action. ஓகே, நாம ரெண்டாவதா பார்க்க போறது கெஸ்டர்ஸ். இது எப்படி சொல்லலாம், ஆண்ட்ராய்டோட நேவிகேஷன் பாத்தீங்கன்னா கீழே உங்க போனுக்கோட கீழே வந்து 3 பட்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் பட்டனா இருந்துச்சு, அதுக்கடுத்து டிஸ்பிளேக்குள்ளேயே அந்த பட்டனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில போன்ஸ்ல அந்த பட்டன் இல்லாம நீங்க ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்க, உங்க போனோட லெஃப்ட் சைட்லயோ இல்ல ரைட் சைட்லயோ இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க போனுக்கு பேக் போகும். இதே உங்க போனோட பாட்டம் சென்டர்ல இருந்து ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஹோம் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க போன்ல நீங்க டயகனலா உங்க பாட்டம் ரைட் கார்னர்லயோ இல்ல லெஃப்ட் கார்னர்லயோ டயகனலா ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜெஸ்டர் ஃபார் நேவிகேஷன் அண்ட் அசிஸ்டன்ட் தான் எனக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஃபீச்சர்னு சொல்லலாம். இந்த நேவிகேஷன் ஜெஸ்டரும் ஒரு போன்ல ஒரு மாதிரி இருக்குதுங்க. உங்க போன் எடுங்க, செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நேவிகேஷன் ஜெஸ்டர்னு சர்ச் பண்ணுங்க. என் போன்ல அப்படிதான் இருக்குது. இல்லாட்டினா உங்களோட போனோட நேவிகேஷனுக்குள்ள போயிட்டு ஜெஸ்டர் அப்படின்னு பாருங்க. அதுல போயிட்டு உங்களுக்கு ஹோம் பேக் அப்படின்ற பழைய மாதிரி இருக்கிற ஆப்ஷன் வேணுமா இல்ல ஜெஸ்டர் நேவிகேஷன் வேணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற ஃபீச்சர் பீக் டு ரிவீல். இந்த ஜெஸ்டர் ஃபீச்சர் நல்லா இருந்தாலும் ஆண்ட்ராய்டோட ஒரு பேசிக் இதை அடி வாங்கிடுச்சு. எப்படின்னா நீங்க உங்க போனோட லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா பழைய போன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெனு வந்து ஓப்பன் ஆகும், மெனு சைட் மெனு இருந்தா. இப்ப இது மாதிரி பண்ணா பேக் போகுது. இந்த இடத்துல நம்ம எப்படி சைட் மெனு ஓபன் பண்றது, அதுதான் இந்த பீக் டு ரிவீல் ஆப் மெனு. இது எப்படி யூஸ் பண்றது, உங்க போன் எடுங்க, இது 2 டைப்பா யூஸ் பண்ணலாம். அதே ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, உங்க போன்ல உங்க லெஃப்ட் சைட்ல நல்லா லாங் பிரஸ் பண்ணுங்க, ஒரு 1 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா மெனு ஓபன் ஆகும். அப்படி இல்லையா நீங்க 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணீங்கன்னா மெனு ஓபன் ஆகும். நாம அடுத்து பார்க்க போறது ஆப் ஸ்விட்சிங். இந்த ஆண்ட்ராய்டோட ஜெஸ்டர் நேவிகேஷன் இன்ட்ரோடியூஸ் ஆனதுல அடிவாங்கின இன்னொரு விஷயம் இந்த ஆப் ஸ்விட்சிங் சொல்லலாம். முன்னாடி வந்து லாங் பிரஸ் பண்ணி இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத லாங் பிரஸ் பண்ணலாம், உங்களுக்கு பழைய ஆப்ஸ் எல்லாமே லிஸ்ட் காட்டும், அதை நீங்க ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ ஆண்ட்ராய்ட் 10ல கீழே ஒரு ஒயிட் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கை பிரஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணீங்கன்னாவே நீங்க ப்ரீவியஸா என்ன ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அது ஓப்பன் ஆயிடும். மறுபடியும் இன்னொரு தடவை பேக் ஸ்வைப் பண்ணீங்க, உங்களோட லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆப் வரும். அதே மாதிரி ஆப்போசிட்ல இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து வேற ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப் ஸ்விட்சிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னு சொல்லலாம். இது ஐபோன்ல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்களோ
நம்ம கிட்ட இருந்து அவங்க எவ்வளவோ காப்பி அடிக்கிறாங்க. அடுத்து நாங்க எல்லா வீடியோலையும் பேசுற விஷயம் இந்த பிரைவசி அப்படின்ற விஷயம் தாங்க. இப்ப இந்த ஆண்ட்ராய்ட் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சரா ஒன்று கொடுத்துருக்காங்க பிரைவசியில. என்னன்னா உங்களோட லொகேஷன் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஒரு ஆப் வந்து லொகேஷன் யூஸ் பண்ணணுமா வேணாமான்னா இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனா ஆண்ட்ராய்ட் இருந்து எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? நீங்க ஆப் ஓபன் பண்றப்ப மட்டும்தான் அந்த ஆப் லொகேஷன் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா எப்பவுமே யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா யூஸே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மூணாவதா ஒரு புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா எந்தெந்த ஆப் என்னோட லொகேஷன் பிரைவசியை எல்லா டைமும் யூஸ் பண்ணணும், வேணுன்றப்ப மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன், அதோட கண்ட்ரோல் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்றது நான் வந்து சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. நாம அடுத்து பார்க்க போறது வைஃபை ஷேரிங். இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே எம்ஐ போன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 6-7 வருஷமா இருக்குது. இப்பதான் ஆண்ட்ராய்டுக்குள்ள ஒரு டிஃபால்ட் ஃபீச்சரா கொண்டு வந்திருக்காங்க. என்ன, உங்க வைஃபையோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மற்றவங்களுக்கு சொல்லணும், அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஒரு பப்ளிக் ஃபோரம்ல எல்லாருக்கிட்டும் சொல்லணுமா அப்படின்ற மாதிரியோ, இல்லாட்டினா அது சொல்றது கொஞ்சம் கடுப்பா இருக்கு, லேசியா இருக்குது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க உங்களோட வைஃபையோட டீட்டெயில ஒரு QR கோடா ஜென்ரேட் பண்ணலாம். அது மற்றவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க ஈஸியாவே அதுல உங்களோட வைஃபை நெட்வொர்க்குள்ள அவங்க லாகின் பண்ணிக்கலாம். நம்ம ஏழாவதா பார்க்க போறது நோட்டிபிகேஷன். நோட்டிபிகேஷன்ல என்ன, நம்மளுக்கு நார்மலா நோட்டிபிகேஷன் வர்றப்ப அதை சைலண்ட்ல போட்டு போனை டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுக்கலாம். ஆனா ஒரு சில ஆப்ஸோட நோட்டிபிகேஷன் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னா நீங்க நோட்டிபிகேஷன்ல போய் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு நோட்டிபிகேஷன் வரணும், அதே சமயம் நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம், வர நோட்டிபிகேஷன்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அங்க 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு அலர்ட் பண்ணணுமா இல்லாட்டினா சைலண்ட்ல இருக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ அலர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபோன் செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அலர்ட் வரும், ஒன்னு சவுண்டாவோ இல்லை வைப்ரேட்டாவோ வரும். அப்படி இல்லாட்டினா நீங்க சைலண்ட்ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்தெந்த ஆப்போட நோட்டிபிகேஷன் சைலண்ட்ல போறீங்களோ அது எல்லாமே கடைசியில போய் உங்களை டிஸ்டர்பே பண்ணாம இருக்குங்க. அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கு. லைக் நோட்டிபிகேஷன் பார்லயே உங்களோட பிளே கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம டார்க் தீம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன் உங்களோட ஆப்ஸ் செட்டிங்ஸ்குள்ள இருக்கிற ஆப்ஸ்குள்ள போயிட்டு நீங்க சர்ச் ஆப்ஷன் புதுசா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டர்ட்டி யூஎஸ்பி நோட்டிபிகேஷன் சொல்றாங்க. அதாவது உங்க போனோட யூஎஸ்பி ஜாக்குக்குள்ள ஏதாவது தண்ணியோ இல்லாட்டினா டர்ட்டோ இருந்தா நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த டர்ட் நோட்டிபிகேஷன் எந்த போனுக்கும் வரல. அதை தவிர்த்து இது எல்லா ஃபீச்சருமே பிக்சல் டிவைசஸ்ல கண்டிப்பா இருக்கும்னு சொல்லலாம். சரி, நீங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்றீங்க, உங்க டிவைசஸ்ல நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குதா, குறிப்பா நீங்க ஆண்ட்ராய்ட் 10 யூஸ் பண்றீங்களா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. 7 வருஷமா நாங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்தா அதுக்கு முக்கிய காரணம் உங்களோட ஆதரவு மட்டும்தான். இதே மாதிரி உங்களோட ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க, எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க, இல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே கீழே லைக் பண்ணிட்டு போயிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மிகவும் கூடியவர்கள் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.